வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலாக்கா அரசில் இருந்து விலகும் முடிவை மறுபரிசீலனை செய்க, ஜாசிகாவிற்கு பிரதமர் அன்வார் கோரிக்கை. பரிசன் நேஷனல் தலைமையிலான மலாக்கா மாநில அரசாங்கத்தில் இருந்து விலகும் முடிவை ஜாசேகா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பக்காத்தான் ஹராப்பான் தலைவரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து தாமும் ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் மற்றும் மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவுப் யூசோ ஆகியோரும் முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா நிர்வாகத்துடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக கூட்டணியை தொடர்வது அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மலாக்கா மாநில சட்டமன்றத்தில் 7 நியமன உறுப்பினர்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மலாக்கா மாநில அரசில் உள்ள தங்களின் பதவிகளை துறப்பதாக ஜாசிகா இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் பிரதமரின் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலான் இடைக்கால மந்திரி பிசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் தனது பாதுகாப்பான சிகாமாட் தொகுதியை விட்டுவிட்டு அம்னோவின் பாரம்பரிய கோட்டையான லிங்கி தொகுதியில் போட்டியிட துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார். PKR தேசிய தலைமை இம்மாற்றத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. தொடர்ந்து 4 முறை சிகாமாட் தொகுதியை தக்க வைத்த அமீனுடின் இம்முறை அம்னோ மற்றும் பரிகாத்தான் நேஷனல் கட்சிகளின் சவால்களுக்கு மத்தியிலும் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் பலத்தை நிரூபித்து ஆட்சியை தக்க வைக்க இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மலாக்கா மாநிலத்தில் பரிசான் நேஷனல் கூட்டணி ஜாசேகாவுடன் எப்போதும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் மாநில அரசில் அவர்களின் பங்களிப்பு புத்ராஜயாவின் ஒற்றுமை அரசாங்க கோட்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு துணை கட்டமைப்பு மட்டுமே என்றும் முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்துள்ளார். 2021 மலாக்கா மாநில தேர்தலுக்கு பிறகு பரிசான் தனித்தே ஆட்சி அமைத்ததாகவும் பிற கூட்டணிகளுடன் முறையான ஆட்சி ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மாநில சட்டமன்றத்தில் 7 நியமன உறுப்பினர்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஜாசேகாவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் அரசு பதவிகளை துறந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். மேம்பாலத்தின் அடியில் உள்ள உயர கட்டுப்பாட்டு தடுப்பு மீது சிமெண்ட் கலவை லாரி ஒன்று மோதும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டேஷ்கேம் மலேசியா முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் இன்று மதியம் 1:30 மணியளவில் லாரி ஒன்று பாலத்தின் அடியில் உள்ள தடுப்பு அமைப்பின் மீது மோதுவது தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த விபத்து நடந்த துல்லியமான இடம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் அங்கு வைக்கப்பட்டுள்ள உயர கட்டுப்பாட்டு குறியீடு தவறாக இருக்கலாம் அல்லது முந்தைய விபத்துகளால் அந்த தடுப்பு வளைந்து சேதமடைந்திருக்கலாம் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து பொதுப்பணி அமைச்சு மற்றும் சாலை போக்குவரத்து துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்துஸ்ரீ உத்தாமா ஹஜி ரம்லி தாலிப் பிறந்த நாளையொட்டி கடந்த ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற விருதளிப்பு சடங்கில் தொழிலதிபரும் சமூக நல சேவையாளருமான சந்திரகாந்தன் குப்பன் DSPN எனப்படும் டர்ஜா சத்யா பங்க்வான் நகரி அந்தஸ்தை தாங்கிய டத்தோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கோர் பூச்சோங் சீஃபில் தோட்டத்தில் பிறந்து கல்லும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதையை கடந்து வந்த சந்திரகாந்தன் ஒரு சாதாரண இரும்பு கடையில் 12 ஆண்டுகள் தொழிலை கற்று இன்று நாடளாவிய நிலையில் ஸ்கிராப் மெட்டல் துறையில் அசுர வளர்ச்சி கண்டு இந்திய சமூகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். எளிமையும் தன்னடக்கமும் கொண்ட டத்தோ சந்திரகாந்தன் நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவன் என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு ஆண்டுதோறும் 150க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கும் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பிரதிபலன் பாராது லட்சக்கணக்கான ரிங்கிட் நிதி உதவிகளை வாரி வழங்கி வருகிறார். வெற்றி என்பது பணபலத்தில் இல்லை, சமூகத்திற்கு திரும்ப கொடுப்பதில்தான் உள்ளது என்ற தத்துவத்திற்கு ஏற்ப வாழும் டத்தோ சந்திரகாந்தனின் சமூக நல்லிணக்க சேவையை பாராட்டி பினாங்கு அரசாங்கம் இந்த உயரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. ஜோஹர் மாநிலத்தில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டியில் இயங்கும் நெட்வொர்க் பள்ளி செயல்பாடுகள் மற்றும் அங்குள்ள வெளிநாட்டு நபர்கள் மலேசியாவிற்குள் நுழைய 2வது கடப்பிதழை பயன்படுத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உள்துறை அமைச்சு விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. பொதுமக்களின் கவலை மற்றும் ஜோஹர் மாநில அரசின் கோரிக்கையை தொடர்ந்து குடிநுழைவுத்துறை மற்றும் போலீஸ் மூலமாக இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஃபாரஸ்ட் சிட்டியில் உள்ள நெட்வொர்க் பள்ளி திட்டமானது இஸ்ரேல் தொடர்புடைய வர்த்தகர்களை ஈர்ப்பதாக சமூக ஊடகங்களில் எழுந்த
எழுந்த சர்ச்சையை அடுத்து ஜோஹர் மந்திரி பசார் டத்து ஆன் ஆபீஸ் காசி கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் பாதிக்கும் வகையில் குடிநுழைவு சலுகைகளை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது மடானி அரசாங்கம் எவ்வித சமரசமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்கும் என உள்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. நாட்டின் பள்ளின கல்வி சூழலில் தமிழ் பள்ளிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அதன் மேம்பாட்டிற்கு கல்வி அமைச்சு என்றும் துணையாக இருக்கும் என்றும் துணை கல்வி அமைச்சர் வோங் காவோ உறுதியளித்துள்ளார். இன்று காலையில் நடைபெற்ற சிரம்பான் லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியில் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பல ஆண்டுகாலமாக நீடித்து வந்த நில பிரச்சினைக்கு நெகிரி சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமாரின் தீவிர முயற்சியால் வெறும் 10 மாதங்களில் சுமூக தீர்வு காணப்பட்டு இன்று கட்டுமான பணிகள் தொடங்கியிருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்று வோங் காவோ பாராட்டினார். Dan apa yang berlaku adalah pada pertengahan tahun lepas, kerajaan negeri iaitu Yang Berhormat Arul selaku Exco Kerajaan Negeri Selangor telah memulakan perbincangan Negeri Sembilan telah pun memulakan perbincangan dengan pihak LPS dan pihak sekolah bagi tujuan pemindahan lokasi. தேசிய கல்வி அமைப்பின் கீழ் தமிழ் பள்ளிகள் மற்றும் சீன பள்ளிகளின் கல்வி தேவைகளை அறிந்து அவசியமான இடங்களில் இடமாற்றம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை செய்ய கல்வி அமைச்சு எப்போதும் உரிய பரிசீலனைகளை வழங்கும் என்றும் அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைப்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படும் என்றும் வோங் காவோ தனது உரையில் சுட்டிக்காட்டினார். லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளிக்கு சுமார் 86 ஆண்டுகால நெடிய மற்றும் பெருமை மிக்க வரலாறு உண்டு என்றும் ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான தோட்ட பாட்டாளிகளின் பிள்ளைகள் திரளாக வந்து கல்வி பயின்ற உன்னதமான அடையாளமாக இப்பள்ளி விளங்கியது என்றும் அதன் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் நவஜீவன் ராமசாமி நிகழ்ச்சியோடு விவரித்தார். இந்த லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளி ஏறக்குறைய 1940ஆம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் நிறைய மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்திருக்கிறார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் ஏற்பட்ட மேம்பாட்டு திட்டங்கள் வழியாகவும் தோட்டப்புறங்களிலிருந்து நமது இந்தியர்கள் வெளியேறிய பிறகும் இந்த பள்ளிக்கூடம் மிக குறைந்த அளவிலான மாணவர்களையே கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடத்தை இடம் மாற்றம் செய்தால்தான் இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு புதிய இடத்திற்கான முயற்சியை நாங்கள் தொடங்கினோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் இதற்கான வேலையை ஆரம்பித்தோம். இருப்பினும் கடந்த 2 ஆண்டுகளில் இதற்கான வேலைகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று இன்று இந்த பள்ளிக்கான அடித்தளம் இடும் விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தற்போது 20 மாணவர்களுடன் இயங்கும் இப்பள்ளி MVB சிட்டி நகரம் மேம்பாடு காணும் போது மீண்டும் அதிகமான இந்திய மாணவர்கள் பயின்று பயன்பெறும் ஒரு முக்கிய கல்விக்கூடமாக மாறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீபகற்ப மலேசியா, சபா மற்றும் சரவாக் ஆகிய பிராந்தியங்களுக்கு இடையேயான உள்நாட்டு அஞ்சல் வாக்குகள் முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையமான SPR தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடரில் பேசிய அவர் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாக்காளர்களின் சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்படுவதாகவும் இது அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார். எனினும் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும். மேலும் தேர்தல் ஆணையத்தை பிரதமர் துறையின் கீழ் வைப்பதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் கொண்டு வரும் நல்ல யோசனையையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக குலசேகரன் மேலும் கூறினார். நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான பாஸ் மற்றும் அம்னோ கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி கட்டமைப்பு நாளை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இரு கட்சிகளும் தங்களின் வேட்பாளர்களை அறிவிக்கும் போது தெளிவாக தெரிய வரும் என பாஸ் தேர்தல் பிரிவு துணை தலைமை இயக்குனர் அன்வார் மூசா தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளின் உயர்மட்ட தலைவர்களிடையே முரண்பாடான கருத்துகள் நிலவினாலும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்தலில் பாஸ் கட்சியின் இலக்கு பரிகாத்தா நேஷனலுடன் இணைந்து மாநில ஆட்சியை கைப்பற்றுவதாகும். முன்னதாக பாஸ் கட்சியுடன் எந்த ஒரு முறையான கூட்டணியும் எட்டப்படவில்லை என பரிசா நேஷனல் தலைவர் டத்துஸ்ரீ அமத் ஜயீத் அமிடி கூறியிருந்த நிலையில் அன்வார் மூசாவின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி ஷாலாம் ரயில் நிலையத்தில் ரயிலின் ஒரு பாகம் மின் கடத்தியுடன் உரசியதால் சிறிய அளவிலான வெடிச்சத்தமும் தீப்பொறியும் ஏற்பட்டது. இச்சம்பவத்தில்
விபத்தில் யாருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என்று ரேபிட் KL நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்து நடந்தவுடன் அந்த ரயில் உடனடியாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டு பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பழுதடைந்த பாகங்கள் மாற்றப்பட்டு விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு அந்த ரயில் மீண்டும் பாதுகாப்பாக சேவைக்கு திரும்பியுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது மற்ற ரயில்களிலும் விரிவான சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரேபிட் KL தெரிவித்துள்ளது. ஷாலாம் வழித்தடத்தின் அன்றாட ரயில் சேவைகள் எவ்வித தடையும் இன்றி வழக்கம் போல தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்நிறுவனம் மேலும் விளக்கம் அளித்துள்ளது. சுமார் 3 லட்சம் ரிங்கிட் நிதி உதவி திட்டத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவரை 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று கைது செய்யப்பட்ட அவர் 11 பேரின் தனிப்பட்ட விவரங்களை அனுமதியின்றி பயன்படுத்தி மாதந்தோறும் 500 ரிங்கிட் முதல் 1000 ரிங்கிட் வரை முறைகேடாக பெற்று வந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 18 கீழ் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் கோலாலம்பூர் இயக்குனர் முகமது ஜக்வான் தலீப் உறுதிப்படுத்தினார். கடந்த மார்ச் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பல் சம்பந்தப்பட்ட கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய உள்ளூர் நபர் ஒருவர் கடந்த வார வெள்ளிக்கிழமை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த சந்தேக நபர் சராஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவினர் நடத்திய தொடர் விசாரணையிலும் ரகசிய தகவலின் அடிப்படையிலும் பிடிபட்டார். அந்த சோதனையின் போது கொள்ளை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு ஜோடி ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் காலணிகளை போலீஸ் பறிமுதல் செய்துள்ளனர். சம்பவம் குறித்து சராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது ரோஸ்டி டவுட் கூறுகையில், கைது செய்யப்பட்ட நபர் மீது தண்டனை சட்டம் பிரிவு 395 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த நபரை தற்போது 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.